முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று முதல் உன் வாழ்க்கையில் சுக்கிரனின் ராஜ்யம்தான். வாழ்க்கையில் கஷ்டமும் கவலைகளும் உன்னை வாட்டி வதைக்கிறது என்று இத்தனை நாட்களாக கவலைப்பட்ட நீ இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தென்றலாய் வந்து மலரப்போகின்றது. நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று உன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன் தங்கமே. இனி மனம் தளர்ந்து விடாதே, தைரியமாக இரு. செல்வ செழிப்புடன் சந்தோஷத்துடன் வந்து என்னை மனதார தரிசிப்பாய். உன் வாழ்வில் நிறைவேற்றம் தருவேன். உன் முயற்சிக்கு பலன் தருவேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். என் அருள் எப்பொழுதும் உன்னுடன் இருந்து உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கும். உன்னுடைய முன்னேற்றத்தை சிறிதளவு இல்லை பெரிதளவாக்கப் போகின்றேன். உயிரே போகும் நிலை வந்தாலும் உன்னுடைய தைரியத்தை மட்டும் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே. தோல்வி வந்தால் அது தற்காலிகம், ஆனால் உன் உறுதி என்றென்றும் நிலைக்கும். நீ சாதிக்க பிறந்தவன், அதனால் துணிந்து நில் தங்கமே. எதையும் வெல்லுவாய். முருகன் உன்னுடன் இருப்பதால் தோல்வி உன்னை தொடக்கூட முடியாது. துணிந்து நின்றவனுக்கு வெற்றி நிச்சயம். யாமிருக்க பயமேன் என்று உன் மனதில் நீ உறுதி செய். என் அருளால் உன் பயணம் வெற்றியில் முடியும். கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து போகும், கரைந்து போகும். திருச்செந்தூர் பொது தரிசனத்தில் நீ வந்தது உன் உண்மையான பக்தியின் சாட்சியாகும். முருகன் உன் மனதை கேட்டார். நீ கேட்ட வரம், நீ விரும்பிய ஆசை அடுத்த சிறிது நாட்களில் 40 நாட்களில் நிறைவேறிவிடும். அந்த நாளில் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து வருவேன் முருகா என்று நன்றி சொல்வாய். அவர் உன் வாழ்க்கையில் ஒளியை தருகின்றார் என்பதை நம்பு. தடைகளை நீக்குவேன். வெற்றியின் பாதையில் உன்னை வழி நடத்துவேன். கண் கலங்கி இனி அழும் நிலை வராது. ஆனந்த கண்ணீராக மட்டுமே வரும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள், காலமும் சூழ்நிலையும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறிவிடும். பெருமைக்காக எதையும் செய்ய வேண்டாம். மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை செய். உன் மனதிற்கு உண்மையானதை தேர்வு செய். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை அர்த்தமடையும். பயப்பட வேண்டாம். தனிமை என நினைக்காதே. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் எப்பொழுதும் இருப்பான் என்று மனதார நினைத்துக்கொள். என் அருள் உனக்கு வழிகாட்டியாகவும் வெற்றியின் அடையாளாகவும் நிச்சயமாக இருக்கும். உன்னை வெறுத்தவர்களுக்கும் உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் சத்தமாக சொல், என்னுடன் இருப்பது என் அப்பன் முருகன் என்று. அவர் கையில் உன் விதி இருக்கிறது என்று. அவர் விரும்பினால் விதியையே மாற்றிவிடுவார். உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும் வல்லமை முருகனுக்கு உண்டு. கலங்க வேண்டாம், பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். நிச்சயமாக இன்றிலிருந்தே உனக்கான நல்ல காரியம், நல்ல நாள் தொடங்கிவிட்டது. இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும். இத்தனை நாள் அதிர்ஷ்டம் அழைக்கவில்லை என்று ஏங்கினாய். இன்று முதலே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஆரம்பமாக போகின்றது. இனி நீ எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் மாபெரும் வெற்றி காண்பாய். தோல்வி என்பது இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கை சிறந்து விளங்கப் போகின்றது. அதிர்ஷ்டம் உன் வீட்டை கதவை தட்டும். அப்பொழுது விட்டு விடாதே. இறுக்கமாக பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறு. ஓ முருகா வெற்றிவேல் முருகா.